ஒருபுறம் அரசு மருத்துவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்க, மறுபுறம் நோயாளிகள் பாதிக்கப்படுவதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வரும் விதமாக நீதிபதியுடைய தீர்ப்பு என்பது எப்போது வெளியாகும்? விசாரணையினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது? வேதவழி இது ஒரு பொதுநல வழக்காக தொடரப்பட்ட இந்த வழக்கு வந்து வேலன் என்ற வழக்கறிஞர் மூலம் தொடரப்பட்டது. இதில் வந்து மருத்துவர் போராட்டம் வந்து 15 நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவசர முறையீடு செய்தார். அதன்படி இந்த வழக்கு வந்து இன்று விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி அரசு தரப்பிடம் விளக்கம் கேட்டார். அரசு தரப்பில் வந்து முழுமையாக விளக்கம் செய்வதற்கு சிறிது தயங்கிய நிலையில் சுகாதாரத்துறை செயலாளர் இன்று மதியம் ஆஜராக வேண்டும். அவர் வந்து இந்த வழக்கை நான் வந்து விசாரணை மேற்கொண்டு எடுத்து செல்கிறேன், அப்போது உங்களுக்கு உதவும் வகையில் வந்து செயலாளர் ஆஜராக சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அப்பொழுது மனுதாரர் தரப்பில் வந்து ஏற்கனவே பல பொதுமக்கள் வந்து சிகிச்சை கிடைக்காம தடுமாறி கொண்டிருக்கிற நிலையில் உடனடியாக அந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு வந்து தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அரசிடமும் அரசு செயலாளரிடம் முழுமையாக விளக்கம் கேட்காமல் உத்தரவு பிறப்பது சரியாக இருக்காது என்று கருதிய நீதிபதிகள் இன்று மதியம் 2:15 மணிக்கு அரசு தரப்பு விளக்கத்தை கேட்டுக்கொண்ட பிறகு விரிவான உத்தரவு பிறப்பிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வாறு அரசு தரப்பில் சுகாதாரத்துறை செயலாளர் ஆஜராக தவறும் பட்சத்தில் வந்து நீதிமன்றமே இடைக்கால இந்த போராட்டம் குறித்த இடைக்கால உத்தரவு வந்து நேரடியாக பிறப்பிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். இதனை பொறுத்து இன்று மதியம் 2:15 மணிக்கு தொடங்குகின்ற வழக்கு ஒருவேளை 3 மணி அல்லது 3:30 மணி அளவு விசாரணை முடியும் பட்சத்தில் அப்போது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என நீதிபதிகள் கருத்தின் அடிப்படையில் வழக்கறிஞர் தெரிவிக்கிறாங்க. வேதவள்ளி. முகேஷ், இந்த வழக்கின் விசாரணை பற்றி வழக்கறிஞர் AK வேலன் சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தெரிவித்த கருத்துக்களை நினைவுபடுத்த முடியுமா? வழக்கறிஞர் வேலன் அவர் மனுவில் குறிப்பிட்ட போல இது பல ஆபரேஷன்கள் வந்து தடைப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நடுத்தர மக்கள் ஏழை மக்களும் வந்து அரசு மருத்துவமனை நாடுவதெல்லாம் அவங்களுக்கு வந்து எளிதாக இருக்கிறது. தனியார் மருத்துவர்களை போய் செலவு செய்யும் அளவிற்கு வந்து அவங்களுக்கு வந்து வசதி இல்லை. எனவே வந்து தனியார் மருத்துவமனை நாடாமல் பொதுமக்கள் வந்து அரசு மருத்துவமனை தான் நாட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மனுதாரர் வேலன் இருக்கிறார். அவரிடமே வந்து நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்களும் மனுதாரர் தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுது என்பது குறித்தும் விளக்கமாக கேட்டோம். இன்னைக்கு வந்து உங்கள் மனுவில் வந்து என்ன மாதிரியான தகவல்களை சொல்லியிருக்கீங்க? நீதிபதிகள் என்ன மாதிரியான தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க? மனுவில் கடந்த 15 நாட்களாக வந்து அரசு மருத்துவர்கள் வந்து தொடர் போராட்டத்தில் இருக்காங்க. போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறாங்களே ஒழிய போராட்டத்தினுடைய தன்மை குறைவதாக இல்லை. ஆக இதனால் நேரடியாக பாதிக்கப்படுறவங்க யார்? சாமானிய மக்களும் ஏழை மக்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்களாம் வந்து நேரடியாக ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுக்கணும்னா இன்றைக்கி முடியாத காரியமாக இருக்குது. அதனால் நானும் ஒவ்வொரு நாளும் பொறுத்து பார்த்தேன். இன்றைக்கி 15 நாள், இன்றைக்கி 16ஆவது நாள் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஆக இந்த 16ஆம் நாள் தொடர்ந்துன்னா நோய்வாய்ப்பட்டவர்கள் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதல் உதவி கூட செய்ய முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆக அவங்களுக்காக நான் ஒரு வழக்கறிஞராக என் தொழில் தர்மத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணிருக்கேன். அதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க நீதிபதிகள். எடுத்துக்கொண்டு மதியம் 2:15 மணிக்கு அது விஷயமாக சம்பந்தப்பட்ட சுகாதார செயலாளரையும் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவருடைய சங்க பிரதிநிதிகளையும் அழைச்சிருக்காங்க. அவங்கள கலந்து ஆலோசித்துட்டு அவங்களுடைய நீதிபதியுடைய கருத்தை ஆலோசித்துட்டு அதுக்கப்புறம் 2:15 மேலே இது விஷயமா இந்த வழக்கு விஷயமா தீர்ப்பு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் கிடைக்கவில்லை, தங்களோட உரிமைகள் பறிப்போயிருந்தால் போராட்டம் தொடருங்க. அந்த வழியில் பார்க்கும்போது இது ஒரு நியாயமான போராட்டமாக நீங்கள் நினைக்கிறீங்களா? சில 2 விஷயங்களை நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவசியமான விஷயங்கள் என்னன்னா பாதுகாப்பு, உரிமைன்றதுல வருது. எது? மருத்துவம் சிகிச்சை செய்யறதும் உரிமை. 2வது மருத்துவர்கள் வந்து சேவைன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து மருத்துவர்கள் வந்து கடவுளாக தான் பார்க்குறாங்க. ஒன்று கடவுளாக பார்க்கக்குள்ளே நல்லது கெட்டவன் நல்லவங்களாம் நீ பார்க்கக்கூடாது, உன்னுடைய சேவையை தான் செய்யணும். 2வது இந்த போராட்டம்ன்றது அவங்க அணுக வேண்டிய ஒரே ஒரு வழி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அதை தான் அவங்களை கையில் எடுத்துரும். எல்லாம் படித்தவங்க என்ன செய்யணுன்றது அவங்களே தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே மனுதாரர் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா போராட்டம் என்று நியாயமானதாக இருந்தாலும் அதற்கு நிரந்தர தீர்வு வந்து மேலுமேடு மனுக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த தீர்ப்பில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்நிலையில் வந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதே மனுதாரர் தரப்பு வாதமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக நரேஷுடன்